இப்படி பாருங்களேன், அண்ணன் இப்படி கேட்குறேன். ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ, அப்படியா? இப்படி பாருங்களேன், அண்ணன் இப்படி கேட்குறேன். ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ, அப்படியா? இப்படி பாருங்களேன், அண்ணன் இப்படி கேட்குறேன். ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க நீ, அப்படியா? இப்படி பாருங்களேன், அண்ணன் இப்படி கேட்குறேன். ஒரு காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு, 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்லை கென்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில் என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்லை உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேச